இது அந்த ஊரில் இருக்கும் என் குடும்பம். அதனாலதான் அவர் இங்க வந்திருக்காரு. அதனாலதான் நான் பேச்சை ஆரம்பிக்கும் பொழுது நான் உயிரே உறவே தமிழே என்று ஆரம்பித்தேன். அதுல தமிழிலிருந்து பிறந்ததுதான் உங்கள் பாஷையும். அதனால நீங்களும் அதில் உட்படுவீர்கள். நீ இவ்வளவு தூரத்துக்கு தத்துவம் பேசணும்னு எனக்கு தெரியாம போச்சு. சென்னையில் நடந்த தக் லைஃப் படத்தின் அறிமுக நிகழ்ச்சியில் பங்கேற்ற கன்னட சூப்பர் ஸ்டார் சிவராஜ்குமாரை புகழ்வதற்காக தமிழில் இருந்து பிரிந்ததுதான் கன்னடம், நாம் எல்லாம் ஒரே குடும்பம் என்ற ரீதியில் கமல்ஹாசன் பேசிய இந்த பேச்சுத்தான் சர்ச்சையாக மாறியது. கமல் கன்னட மொழியை அவமதித்து விட்டதாக கூறி கன்னட அமைப்புகள் போராட்டங்கள் நடத்தி கமல் மன்னிப்பு கேட்க வலியுறுத்தின. கன்னட திரைப்பட வர்த்தக சபையும் கமல் மன்னிப்பு கேட்டால்தான் கர்நாடகாவில் அவரது தக் லைஃப் திரைப்படம் வெளியாகும் என்று போர்க்கொடி உயர்த்தினர். தனது பேச்சால் சிவராஜ்குமாருக்கு ஏற்பட்ட தர்ம சங்கடத்திற்கு வருந்துகிறேன் என்று தெரிவித்த கமல், பதற்றத்தை ஏற்படுத்தவோ சமூக நல்லிணக்கத்தை கெடுப்பதற்காகவோ அப்படி பேசவில்லை என்று கன்னட மொழி மீதான காதலை விளக்கியிருந்தார். என்னடா கூட இருந்து குழி பறிக்கிறீங்களா? கூட இருந்து குழி பறியா பின்ன கொய்யாவோட பறிக்க முடியும். இதனை படித்து பார்த்த உயர் நீதிமன்ற நீதிபதிகள், கமல்ஹாசன் கன்னட மொழியை மதிப்பதாக கூறுவதை ஏற்கிறோம், சுற்றி வளைத்து கூறப்பட்டுள்ள இந்த அறிக்கையை கண்டு திகைத்து போன நீதிபதி, ஒரு இடத்தில் கூட மன்னிப்பு என்ற வார்த்தையே வரவில்லையே என்றும், மன்னிப்பு கேட்பதில் கமலுக்கு என்ன ஈகோ வேண்டி இருக்கிறது என்றும் கேள்வி எழுப்பினர். பார்த்தாலே தெரிகிறதா? தவறு செய்தால் மட்டுமே மன்னிப்பு கேட்கலாம், தவறாக புரிந்து கொள்ளப்பட்டதற்கு எப்படி மன்னிப்பு கேட்பது என்று கமல்ஹாசன் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. தொடர்ந்து நீதிமன்றத்தில் மன்னிப்பு கேட்க மறுத்ததோடு கர்நாடகாவில் தக் லைஃப் படத்தின் வெளியீட்டையும் தள்ளி வைப்பதாக கமல்ஹாசன் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. நீ என்ன விளக்கம் சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்ள என் மனம் மறுக்கின்றது. உனக்கு கிடையாது, ஒன்றும் கிடையாது, உதைப்பதற்குள் ஓடிவிடு. இதையடுத்து இந்த வழக்கின் விசாரணை ஜூன் 10ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது. என்னை வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. வராது பொழுது போனா கிடைக்காது, வாங்க வாங்க.